மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட 4ஆம் வார்த்தை. முதலாவது வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட பின்பு தூரத்தில் நின்ற தன்னை சிலுவையிலே அறைவதற்கு காரணமானவர்களையும் தன்னை சிலுவையிலே அறைந்த மக்களையும் பார்த்து முதலாவது வார்த்தையை கூறினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று. தூரத்தில் நின்ற மக்களை பார்த்து, சிலுவையில் அறைய காரணமாயிருந்தவர்களை பார்த்து கூறிய முதலாவது வார்த்தைக்கு பின்னதாக இரண்டாவது வார்த்தையை தனக்கு சற்று அருகாமையிலே அறையப்பட்ட கல்லனை பார்த்து கூறினார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று கூறினார். இரண்டாவது வார்த்தையை கூறினதற்கு முன்பதாக இன்னும் சற்று அருகாமையில் இருக்கின்ற தனக்கு அன்பான தாயையும் தன்னை நேசிக்கின்ற சீசனையும் பார்த்து கூறினார். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று, சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லி தனக்கு அருகாமையில் இருந்த தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீசனையும் பார்த்து கூறினார். பின்னர் இந்த 3 வார்த்தைகளையும் கூறிய பின்னர் தனக்குள்ளே இருக்கின்ற பிதாவை பார்த்து கூறுகிறார். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூறினார். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் இயேசு கூற வேண்டும்? அங்கு இருள் சூழ்ந்து கொண்டது. இந்த உலகத்தாரின் நம்முடைய பாவத்தாலே பிதா ஒரு மறைக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் இயேசு காண்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பயணத்தை தொடங்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கின்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்னும் சீசர்களோடு ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது இவருக்கு கீழ்ப்படியுங்கள், இவர் என் நேசகுமாரன் என்கின்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. தன்னுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவர் பிதாவோடு கூட இருந்த நிலையிலே இப்பொழுது இருள் சூழ்ந்த நேரத்திலே ஆண்டவர் தம்மை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிதாவுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு இருள் சூழ்ந்த நிலையிலே இருந்த பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் உதிர்க்கிறார். இந்த வார்த்தையிலிருந்து 3 குறிப்புகளை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1:10 மற்றும் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இந்த வார்த்தையை முதலாவது கூறினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு நிலை, forsaken by the world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக வந்தார். ஆனால் உலகம் அவர்களை தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை, உலகத்திலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை. இந்த உலகத்தின் மக்களை மீட்பதற்காகத்தான் வந்தார். ஆனால் உலகத்தின் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீட்டு ரட்சிக்கும்படியாக வந்தார், ஆனால் மீட்டு ரட்சிக்கும்படியாக வந்தார், ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய யூத சமய தலைவர்கள் எல்லாரும் வேதத்தை ஆராய்ந்து கற்று தேர்ந்தவர்கள் எல்லாரும் மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவதற்குரிய அனைத்து காலங்களையும் எல்லா காரியங்களையும் அறிந்தவர்கள் தான். ஆனாலும் மேசியா வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. மக்களை நேசித்து ஊழியம் செய்தார். ஆனால் அந்த மக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
சிலுவையிலே அறைந்தார்கள். தன்னோடு கூட இருந்த சீஷன் தான் யூதாஸ் தான். ஆனாலும் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் கூட அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். தன்னை சுற்றிலும் இருந்த மக்கள் கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேலி செய்தது. தன்னோடு கூட இருந்த சீஷன் தான் பேதுரு கடைசி நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட பல வேளைகளிலே நாமும் ஆண்டவரை கைவிட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களினாலே, இந்த உலகத்தின் ஆசா பாசங்களினாலே, இந்த உலகத்தின் காரியங்களினால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் பல வேளைகளிலே நாம் சுமப்பதற்கு, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நாமும் பல வேளைகளிலே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த உலகம் கைவிட்டது அன்று. இன்று நாம் எந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாமும் சுமக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதராலே கைவிடப்பட்டார். forsaken by the Father. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்கின்ற சத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கும் பொழுது கேட்டது. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கின்ற சத்தம் கேட்டது. இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது, தன்னுடைய சீஷர்களோடு ஜெபிக்க சென்ற பொழுது அந்த சீஷர்களோடு கூட ஆண்டவருடைய சத்தம் கேட்டது. ஆனாலும் இந்த உலக மனிதருடைய பாவத்தால், நம்முடைய பாவத்தால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலையிலே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய பாவத்தின் கொடூரம் பிதாவினுடைய சத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டது. நம்முடைய பாவத்தாலே பிதா மறைக்கப்பட்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்திலே கெத்சமனையிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். 39 மத்தேயு 26:39 பாரு. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபித்தார். இந்த ஒரு கஷ்டமான பாடுகளுக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறேன். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி, இந்த கஷ்டம் உம்முடைய சித்தத்தின்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். யோவான் 10 அதிகாரம் 30 வசனத்தில் அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று தான் சொன்னார். ஆனாலும் இந்த கடைசி நேரத்திலே இந்த பிதாவுடைய சத்தத்தை ஒரு கேட்க முடியாத நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறார். அதான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கொரிந்து திருச்சபைக்கு 2வது கடிதத்திலே எழுதும் பொழுது 5 அதிகாரம் 21 வசனத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார், பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைக்குள்ளாக கடந்து சென்றார். இன்று நாம் ஆண்டவரை நாம் எப்படிப்பட்ட நிலையிலே வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தால் கைவிடப்பட்ட ஆண்டவர், உன்னதராலும் கைவிடப்பட்ட ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிடவில்லை. We are not forsaken, you are not forgotten. ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்மை கைவிடாத ஆண்டவராய் இன்றும் நாம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை கைவிடாத நேசராய், நம்மை மீட்கும்படியாய் இன்றும் நம்மை நாடி வந்திருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் இலவசமாய் மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், நம்மை கைவிட என் ஜனமாய் இஸ்ரவேலை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் செய்து நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நம்மை ஆண்டவர் கைவிடவில்லை. நாம் பல வேளைகளிலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னுடைய காரியங்களிலே இன்னும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது,
என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லையே என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் நான் உங்களை ஒருபோதும் நான் கைவிடவில்லை என்று சொல்லி அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், தொடர்ந்து யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை கைவிடாத நேசரை நாம் கைவிடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்று உலகத்தால் கைவிடப்பட்டார், உன்னதாரால் கைவிடப்பட்டார். இன்று நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம்? ஆண்டவரை கைவிட்ட நிலையிலே இருக்கிறோமா? இன்று ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து, ஆண்டவரை கைவிடாத நிலையிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியாக